வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு குருமா பண்ண போகிறேன். கத்திரிக்காயும் பட்டாணியும் போட்டு என்னோடய ஸ்டைலில். அது வந்து சாத்துக்கும் தொட்டுக்கலாம். இப்போ சனிக்கு வேறு ஏதாவது டிஃபன் சாப்பிட்றோம், இடியாப்பம் பண்ணுறோம் காத்தால், அதுக்கும் சாப்பிட்லாம். நைட்டு இடியாப்பம் பண்ணாலும் அதுக்கு தொட்டும் சாப்பிட்லாம். பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கடகடன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முதல்ல எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டுட்டு அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அடுப்பை பற்ற வைக்கணும். ஒரு பாண்டியோ ஒரு பேனோ வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏற்கனவே நான் ஊற்றிட்டேன். ரொம்ப ஈஸி. நீங்கள் வதக்கணும் கொள்ளணும் அப்படிலாம் இல்லை, அப்படியே ஃபடாஃபட் ஆகிடும். இங்கே பாருங்கள், அது என்னது, பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, கல்பாசி, மராத்தி மொக்கு, ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், எண்ணெயில் போட்டுடுறோம். கொஞ்சம் அது எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஃப்ரை பண்ணணும். சரிங்களா? என்னடா எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி போட்டாலேன்னா, ஆமாம், அது ஒரு ஆர்வ கோளாறுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், பட்டாணி நான் இவ்வளோ வச்சுருக்கேன். ஆனால் இவ்வளோவும் போட போகிறதில்ல. ஆக்சுவலாக இதில் பாதி தான் போட போகிறேன். அப்புறம் கத்திரிக்காய், அது பாருங்கள், இப்படி வாயை பொளந்து உள்ளெல்லாம் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இது பிஞ்சு கத்திரிக்காய், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது நான் தோட்டத்துலேருந்து வாங்கின கத்திரிக்காய்னால சரி, இது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கே, இந்த மாதிரி குருமா குழம்பு பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் ஜம்முன்னு எண்ணெயில் பொரிஞ்சிடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காயை அப்படியே போட்டுற போகிறோம். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பொளந்து வச்சுருங்க. சரிங்களா? பொளந்து வச்சா போகிறோம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வதங்கணும். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணணும், இதை போட்டுட்டு இதில் எவ்வளோ உங்களுக்கு பட்டாணி தேவையோ அவ்வளோ பட்டாணி போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்துடும். சரிங்களா? ஏன்னா இந்த பட்டாணி வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும், அதனால சொல்கிறேன், கொஞ்சம் மூடி வச்சுருவோம். சரிங்களா? சிம்மில் வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போய் ஈஸியாக இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். ஒரு மிக்ஸி பாத்திரம் எடுத்துட்டு அதில் என்னென்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குது, அப்படியே போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு பூண்டு, தேவையான அளவு இஞ்சி, எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியது தான் நீங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டேன்னா இப்போது நான் தேங்காயும் போட்டுறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் இருந்தது, அதையும் போட்டுறேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸி உங்களுக்கு இது பண்ணுறது. வேணும்னா இதில் இன்னும் திக்னஸ் வேணும்னா முந்திரி போடலாம். சப்போஸ் முந்திரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னா பாதாம் போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 பாதாம் இதில் போட்டுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 2 பாதாம் தான். அதை வந்து போட்டு மொத்தமாக நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இதை திறந்து பார்த்து, இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன், ரொம்ப இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் பொடி உப்பு போட்டிருக்கேன். எகெயின் திருப்பி மூடிடுறேன், கொஞ்சம் வேகட்டும். இப்போது இது ஓரளவுக்கு வெந்துட்டான்னு பாருங்கள். ஏன்னா அதை அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு நம்ம போய் அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி ஒரே 1 ஸ்பூன். ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நானாக 1 ஸ்பூன் தான் போட போகிறேன். இதெல்லாம் வேகணும் இல்லையா, கொஞ்சம் அந்த காரம் உப்பெல்லாம் சேரணும். ஒன்று தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். உங்கள் சாய்ஸ் அது, நீங்கள் என்ன போடுறீங்கன்றது உங்கள் சாய்ஸ். நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் மோர் இருக்குது, அதை ஊற்றி விட்டுடலான்னு இருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் தாளித்த மோர் இருக்குது, அதை அப்படியே ஊற்றி விட்டுறேன். சரிங்களா? இந்த கடைஞ்ச தயிரை நான் ஊற்றிடுறேன். இந்த காரம் இந்த உப்பெல்லாம் அதில் இறங்கணும், இந்த கத்திரிக்காய் பட்டாணியில். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும்னு நான் விட்டுட்டு போகிறேன். சரிங்களா? அதுக்குள்ளே நான் போய் அரைச்சிட்டு வரேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் அரைச்ச விழுதை இப்போ இதில் சேர்த்துட போகிறேன். சரிங்களா? எல்லாம் அரைச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் போட்டு அதை அப்படியே சேர்த்துடுறோம். நம்ம சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக காரப்பொடி, ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு கலருக்காக காரப்பொடி கொஞ்சம் போட்டுறோம். இது வந்து நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து மேலே வரும், அவ்வளோதான். நீங்கள் என்னடா இப்போ இது பச்சை வாசனை போலியா மஞ்சள், அதெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி தடியடி வேலைலாம் நான் செய்வேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக எங்கள் பொண்ணு கூட சொல்லுவாள், அம்மா நீ தடியடி சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால் இது என்னடா இப்போ மோரை ஊற்றிட்டு போடுறாளே அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க.
செஞ்சு பாருங்கள், சும்மா கிளாஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், சரியா? அவ்வளோதான், நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரியணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இது சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுற போகிறேன். அது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி எண்ணெய் மேலே வரணும். அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த சாம்பார் ரசம் அது இதுன்னு சாப்பிட்றோமா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம், இந்த பூண்டும் வெங்காயம்லாம் வேண்டான்னா வெறும் தேங்காய் மாத்திரமே அரைச்சி கொட்டி பண்ணலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நான் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் இல்லையா? அதனால் இது சாத்துக்கா, டிஃபனுக்கா, இடியாப்பத்துக்கா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போது ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக போட்டுறேன், அவ்வளோதான். இப்போ இதை சிம்மில் வச்சுட போகிறேன். இது நல்லா பிரிஞ்சு எண்ணெய் மேலே வரும், நம்மளது ரெடி. அவ்வளோதான். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம், கடைசியில் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இல்லை இப்பயே கூட உங்களுக்காக போட்டுடுறேன், ஏன்னா மறந்துட்டா கஷ்டம். இதெல்லாம் வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சமாக பார்த்துன்னு போட்டுக்கோங்க, சரியா? ஏன்னா இதில் வந்து வெறும் இந்த இதெல்லாம் தான் இருக்கிறதுனால அதெல்லாம் அவ்வளோ உப்பு தாங்காது. இப்போ இந்த இதில் இருக்கிற எல்லா பச்சை வாசனை போயிட்டு நம்மளோட கிரேவி சூப்பராக வரும். அப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் வந்து மிளகு ரசம் பண்ணிட்டோம், கோங்குராத்தை சாப்பிட போகிறோம். அவனுக்கு எங்கள் இன்னொருத்தருக்கும் தான் இது பிடிக்கும், அதனால் இதை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்களும் இதை பண்ணி சாப்பிட்லாம். அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதை காமிக்க வேணாம்னு நினச்சேன். அம்மம்மா அதுவும் காமிமா, இதோட நல்ல காம்பினேஷன். அதனால் சரி, இப்போ எண்ணெய் போட்டு கடுகு வெடிச்சிடுது. கடுகு வெடித்த உடனே இதை பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா அலசிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. இதை ரொம்ப சிம்பிள், இது 2 மினிட்ஸில் ஆகிடும். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தேவையான உப்பு, கொஞ்சமாக நம்மளோட சாம்பார் பொடி, இல்லைன்னா ரசப்பொடி, இல்லை தனியா மிளகா பொடி, எது வேணால் போட்டுக்கலாம். தனியா கொஞ்சம் போட்டு, தனியா பொடி கொஞ்சம் போட்டு, காரப்பொடி கொஞ்சம் போட்டிங்கன்னா ஓவர். அப்படியும் போடலாம், நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி போடலாம். இதை வந்து கலரிடணும் நல்லா. உப்பு போட்டுட்டோம், கடுகு வெடிச்சிருத்து, காரப்பொடி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இதில் நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா வெறும் காரப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் தனியா பொடியும் காரப்பொடியும் போட்டுக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு மூடிடணும், அவ்வளோதான். இது வந்து எப்படி மொறுமுறுன்னு சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ எங்கள் பையன் மாதிரி இருக்கிறவங்க, அதை விட சின்ன குழந்தைகள் பேர மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும். பாக்ஸ் பொட்டேட்டோ, இது பேர் வந்து என்ன, பாக்ஸ் பொட்டேட்டோ. இந்த பக்கம் நம்ம தொட்டுக்க ஆயின் இருக்குது, ஆய் முடிச்ச உடனே காமிக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கும் சூப்பராக ரெடி ஆகிடும். மொறுன்னு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடும். ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவனுக்கு மாத்திரம்தான் பண்ணுறேன் கொஞ்சோண்டு, ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு போடணும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த பச்சரிசிலாம் சாப்பிடும்போது வாயு வராது, உடம்புக்கும் ஹெல்த்து. ஆக்சுவலாக வயிற்றில் எந்த மாதிரி ப்ராப்ளமும் பெருங்காயம் ரெகுலராக சேர்த்துட்டோன்னா வராது, சரிங்களா? சரி, இப்போ இது வேகட்டும். வெந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எங்கள் பிள்ளைக்காக நான் கொஞ்சம் நல்லா மொறுன்னு எடுக்கிறேன் உருளைக்கிழங்க. இந்த மாதிரி மொறுன்னு எடுத்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால் அந்த எண்ணெய், ஆனால் அது குடிக்காது உங்களுக்கு. நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்களோ அது அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கு தான் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த உருளைக்கிழங்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச, ஃபஸ்ட்டு என்ன காய் பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த உருளைக்கிழங்கை நம்ம பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்மளோட சூப்பரான கிரேவி. அதாவது இது வந்து நான் குருமான்னு தான் சொல்லுவேன், கத்திரிக்காய் பட்டாணி குருமா, சரிங்களா? பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்கா? ஸ்டேஜ் பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ கலர்றேன் பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குது. வாசனையும் மைல்டாக இருக்கும், ரொம்ப மசாலாவெல்லாம் இருக்காது, மைல்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கலர்றேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்மளது இதுவும் ரெடி, அதுவும் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அணைச்சிட்டு கொஞ்சம் அணைச்சிட்டு என்ன பண்ண போகிறோம், அழகாக கொத்தமல்லி தூவ போகிறோம். அவ்வளோதான். அந்த வாசனைக்கு கமக் சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.
வாங்க சாப்பிடுவோம். டப்பு டப்புன்னு அடிக்கிறேனோ. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிட்லாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா வந்து என்னோட ஸ்டைல் குருமா இது. இதில் வந்து வெறும் இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி கொட்டினா அவ்வளோதான், சூப்பராக ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காம்பினேஷன் வந்து எப்போவுமே வந்து இது சாத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு காய் தான் நீங்கள் பண்ணி சாப்பிட்ணும். அவ்வளோதான், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மொறு மொறுன்னு பண்ணிவிட்டு அந்த பசங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐ லவ் யூம்மா, ஐ என்ஜாய்டுமா, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை ஹக் பண்ணுவாங்க, கிஸ் கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் பையனுக்கு இப்போ கூட இதெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவான். சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாலே வரமாட்டான், இதை போடுறோன்னா உடனே வந்து சாப்பிட்ருவான். அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுறோம்ல, அதில் நான் ஒன்று படித்தேன், எச்சல் பிரசாதம் விசேஷம் அப்படி. என்னடா அது எச்சல் பிரசாதம் விசேஷன்றாலே அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க, சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம கோவிலில் இருக்கிற பசுமாடும் கண்ணுக்குட்டியோடு இருக்கணும். அந்த கண்ணுக்குட்டி வந்து பாலை குடிக்கும்மா அம்மாட்ட. அந்த முனைய காம்பை அலம்பவே கூடாது. அந்த எச்சலோட பாலை கறந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் விஷ்ணு பகவானுக்கும் லட்சுமிக்கு எல்லாருக்குமே அத்தனை தேவர்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ பிடிக்குமா. அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ரொம்ப உகந்தது. அதனால அந்த பசுமாடு, அந்த கண்ணு, அந்த பசும்பால் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்றத தான் இதை காமிக்கிறது. இது இன்னைக்கு படித்தேன், நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். டெய்லி இதே மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? கதை அல்லது இந்த தகவல். ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க ஆன்மீக பற்றியும் ஏதாவது சொல்லுங்கன்னு. ஸோ நான் அதனால் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், அதனால் இதை சொல்லியிருக்கேன். ஹேர் ஆயில் கூட ரெடி ஆகிடுத்து, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன், எல்லாமே கொஞ்சம் 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 நான் பண்ணுற ஐட்டம்லாம் 100 கிராம் போட்டு 5 ஒரு பேக்கெட் போட்டு அந்த மாதிரியும் சேல்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறையா பேர் கேட்டீங்க இல்லையா, கொஞ்சமாக இருந்தால் எல்லாம் வாங்கிப்போம் நாங்கள் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 500 ருபீஸ்க்கு எல்லாம் கலந்த மாதிரி போட்டு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்து வரவேற்பு இருந்தால் அந்த மாதிரியும் நான் சப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இனிமேல் வந்து நான் சாம்பார் பொடி பண்ணலான் இருக்கேன். அப்புறம் வந்து சுக்குமல்லி காப்பி அதுவும் போடலான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொண்டலான் இருக்கேன். நான் எக்ஸ்பான்ஷன் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஹோம்மேடுன்றதுனால எல்லாமே நம்ம வந்து அந்த பயிர் பண்ண இடத்துலேருந்து அவளுக்கு நல்ல ஒரு இது என்ன சொல்கிறது, ரெம்யூனரேஷன் அவளுக்கு கிடைக்கணும், நமக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நம்ம நல்ல குவாலிட்டிக்கு கொஞ்சம் நாலு காசு எக்ஸ்ட்ரா ஆனாலும் கொடுத்து வாங்கி நம்ம 5 கிலோவோ ஒரு மூட்டையும் வாங்கி பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் எப்பவும் போல கொடுங்க. ஸோ ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். அதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணணும், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.